ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சிலபஸில் உள்ள அளவு 4 இந்தியாவின் வரலாறும் பண்பாடும் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் உள்ள ஃபஸ்ட்டு இது சிந்துவெளி நாகரிகம். அது எங்கே இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அந்த டாபிக் எங்கே இருக்குன்னா 6ஆம் வகுப்பில் 3வது பாடம் வரலாறில். அப்புறம் 9த்துலேயும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம 6த்தில் கவர் பண்ணி முடிச்சிடலாம். சிந்துவெளி நாகரிகம் 3வது பாடம். ஃபஸ்ட்டு 4 நாகரிகம் மொத்தம் இருக்குது. உலகின் தொன்மையான நாகரிகம் மொத்தம் 4. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெசபடோமிய நாகரிகம் 3500 2000. எகிப்து நாகரிகம் 3100 1100. எகிப்து நாகரிகம் அப்படின்னாலே 100 ஞாபகம் வச்சுக்கோங்க. 3100 1100. அதுக்கப்புறம் சிந்துவெளி நாகரிகம் அடிக்கடி படிக்கிறதால உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 3300 1900 வரைக்கும் காலங்கள். அடுத்தது சீன நாகரிகம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது 1700 to 1122. அப்புறம் நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் என்னென்னா, நிறையா பாயிண்ட்ஸு கிடைக்கும். இதில் நிறையா இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்குறாங்க கொஸ்டின். மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினாங்க பழைய காலத்தில், அதாவது சிந்துவெளி நாகரிகம் காலத்தில் ஏன் மக்கள் நதிக்கரையில் குடியேறினாங்க அப்படின்றது. இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க. அப்போது நமக்கு இந்த கதை அந்த ஒரு மீனிங்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக தப்பான்னு டிசைட் பண்ண முடியும். இல்லாட்டினா கஷ்டமாக இருக்கும். இதில் ஏன் நதிக்கரையை செலக்ட் பண்ணாங்கன்னா மொத்தம் 4 ரீசன் இருக்குது. 3 ரீசன் இருக்குது. என்னென்னா நம்ம வளமான மண்ணுக்காக, அப்புறம் குடிப்பதற்கு தண்ணி தேவை, அப்புறம் கால்நடைகளின் தேவைக்காக, அப்புறம் போக்குவரத்து தேவைக்காக ஏற்ற வழியாக இருந்துச்சு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு. வளமான மண், அப்புறம் நீர்ப்பாசனத்துக்கு தேவையாக இருந்திருக்கு, அப்புறம் போக்குவரத்துக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா பாருங்கள், கரப்பானா என்ன அர்த்தம்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கரப்பா நகரத்தின் இடிபாடுகளை அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தன் நூலில் எழுதுகிறாரு. என்னென்னா யார் எழுதுகிறா? சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரிக்கிறார். என்னன்னு சொல்கிறாரா, அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடன் கோபுரங்களுடன் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என்ன அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. கரப்பாவுடைய முதல் வரலாற்று சான்றை கண்டுபிடிச்சது யாருன்னா சார்லஸ் மேசன். அவர் தன்னுடைய புக்கில் அப்படி எழுதியிருக்காரு. இவங்க யார் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இவர் கிழக்கிந்திய கம்பெனின்னு பணிபுரிஞ்ச ஒரு படை வீரர், ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஆராய்ச்சியும் பண்ணுறவங்க போல். அப்போது அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த பகுதி எங்கே இருந்துச்சுன்னா தற்போதைய பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதே கண்டதாக சொல்லியிருக்காங்க. அந்த புக்கில் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் என்ன கிடைக்குதுன்னா பாருங்கள். அடுத்த பாயிண்ட் கிபி 1856 பொறியாளர் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன. அடுத்த பாயிண்ட். இந்த மாதிரி கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டில் அதிகமாக கேட்பான். 1856 லாகூருக்கும் கராச்சிக்கும் ரயில்வே ட்ராக் அமைக்கும்போது அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கிறதாக கிடச்சிருக்கு எவிடன்ஸு. அதுக்கப்புறம் அதுக்கு எவிடன்ஸ் கிடச்சது அதனுடைய பிரோஜனத்தை தெரியாமல் அது அந்த ரயில்வே ட்ராக்கு பண்ணுறது அந்த வேலைக்கே யூஸ் பண்ணி மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 1920க்கு அப்புறம் தான் கரப்பா மொஹஞ்சதாரோ நகரங்களை பற்றி அகழாய்வு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ? 1920. அதுக்கப்புறம் அப்போ ஆமாம், அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்த உடனே நீண்ட காலமாக மறைந்து கிடந்த எஞ்சிய பகுதிகளெல்லாம் உலகின் பார்வைக்கு கொண்டு வராங்க. அப்போ தான் 1924 இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறைக்கு இயக்குனராக வந்தவங்க யாருன்னா இவங்க இருக்காங்களா, ஜான் மார்ஷல். ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஜான் மார்ஷல் தான் ஃபஸ்ட்டு கரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டும் சேம் கிடையாது, பொதுவான அம்சங்கள் இருந்திருக்கு. அப்படி அந்த ரெண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்திருக்காங்க. வெவ்வேறு பகுதிகள் தான், சேம் கிடையாது. ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள். என்ன டிஃப்ரென்ஸ் ஒற்றுமை இருந்துச்சு அப்படின்னா சிறிய மண்பாண்டங்களுக்கிடையே சிறிய அளவு வேறுபாடு இருந்ததாக கண்டுபிடிச்சிருந்தாங்களாம்.
அதுக்கப்புறம் ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது என முடிவுக்கு வராங்க. எது பழமையானது? ஹரப்பா நாகரிகம். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டுங்க வாங்க, இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. நாகரிகம் என்ற சொல் எதிலிருந்து உருவானதுன்னா லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரம் ஆகும். ஓகே, அடுத்தது இது என்னென்ன பாயிண்ட்னா, தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறாங்க, இது என்னென்ன பொருளை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொருட்கள் கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம ஆய்வு பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அதாவது செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை, ஓடுகள் வச்சு. அடுத்த பாயிண்டில் இலக்கிய ஆதாரங்கள் வச்சு, எவிடன்ஸ் எழுதி வச்சது வச்சு. அப்புறம் வந்து வானியல் புகைப்படம், புதையுண்ட நகரங்கள், இந்த மாதிரி எவிடன்ஸ் கிடைக்குன்றாங்க. அப்புறம் நிலத்தடிய ஆயுசு காந்தப்புல வருடியை பயன்படுத்தின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம கார்பன் C14 சொல்லணும்ல, கார்பன் வயது கணிப்பு அதன் மூலமாகவும். அப்புறம் எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லை என்பதை ரேடார் கருவி, காந்தப்புல வருடி, ரேடார் கருவி, அப்புறம் வந்து இலக்கிய ஆதாரங்கள், அப்புறம் கண்டுபிடிச்ச பொருட்கள், வான்வெளி புகைப்படம், புதையுண்ட நகரம், கார்பன் 14 C14 ஆய்வு மூலமாக கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். திரும்ப சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இது வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்குற கேள்விகள். இந்திய தொல்லியல் துறை அப்படின்னா ASIன்னு சொல்லுவாங்க, ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா. இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற நில அளவியலாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. யார்? அலெக்சாண்டர் கன்னிங்காம். இதன் தலைமையகம் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லி, புதுடில்லியில் இருக்குது. அடுத்தது வந்து சரி, இவ்வளோ பாயிண்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இப்போ உள்ளே போகலாம். இதில் வந்து இப்போ சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு காலவரையறை எல்லாமே இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். இதோட புவி எல்லை எங்கே இருக்குன்னா தெற்கு ஆசியா, நம்ம சைடு தெற்கு ஆசியா சைடு இருக்குது. காலம் வெண்கல காலம். வெண்கல காலம்னா அங்கே ஒரு பாயிண்ட் பார்த்துருப்போம் பல்லாக்கு லாஸ்ட்டாக கிளாஸில். வெண்கல காலம்னா எங்கே இருக்குது? லோத்தல். காலம் வந்து 3300லேருந்து 1900. இது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு மூலம் முடிவு செய்யப்பட்டிருக்கான். இதில் வந்து மொத்தம் இந்த சிந்துவெளி நாகரிகத்து மொத்த பரப்பளவு என்னென்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். அதுக்கப்புறம் நகரங்கள் எத்தனை இருந்துச்சுன்னா 6 பெரிய நகரம் இருந்துச்சான். கிராமங்கள் வந்து 200க்கும் மேற்பட்டவை. இதை நான் வந்து இமேஜின் பண்ணிக்கணும், அப்போ தான் நம்ம அதுக்கு ஞாபகம் நல்லாயிருக்கும். பழைய காலத்துலலாம், அதாவது 3300வது ஆண்டுலேயே இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய கிராமங்கள்லாம் இருந்திருக்கு, இவ்வளோ எஜுகேட்டடாக இருந்திருக்காங்க, சிவிலைசேஷனாக இருந்திருக்காங்க. அந்த மாதிரி யோசித்தோம் அப்படின்னா, இமேஜின் பண்ணி வச்சோன்னா ஞாபகம் மறக்காது நமக்கு. அப்புறம் வந்து ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்களை கண்டுபிடித்தன எங்கெல்லாம், இந்திய எல்லையில் எங்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். இதெல்லாம் திரும்ப படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். மொஹஞ்சதாரோவில் தொலவிரா, லோத்தல், கோட்டிச்சி, அம்ரி, கன்வெரிவாலா, கரப்பா, காளிமங்கன், மிட்டாதாய், ராகி கெர்கி, மந்தா அப்படின்ற பிளேஸு. அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹரப்பா நாகரிகம் இது பாருங்கள். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். அதான் சொன்னேன்ல, பழைய காலத்தில் இப்படி பெரிய 6 பெரிய நகரங்கள்லாம் இருந்திருக்கு, பெரிய சிட்டிலாம் இருந்திருக்கு. அப்போ இது என்ன நகர நாகரிகம் தானே. நெக்ஸ்ட்டு வந்து இவங்களுடைய திட்டமிடுதல் வந்து சிறப்பான நகர திட்டமிடுதல் இருந்திருக்கு, சிறப்பான கட்டிடக்கடை வேலைப்பாடு இருந்திருக்கு. அதாவது வீடுகள் 2 அடுக்குமாடி இருக்கும், முன்னாடி கிணறு இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை இருக்கும். தரப்படுத்தப்பட்ட இடைக்கல் அளவீடுகள், அதாவது நம்ம இப்போ இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. சிட்டி இருந்திருக்கு, அழகாக டிசைன் பண்ண வீடு, நகர கட்டிடம் இருந்திருக்கு, நகரத்தை அழகாக திட்டமிட்டிருக்காங்க, க்ளீனாக இருந்திருக்கு. இடைக்கற்கள் அளவீடுகள், அப்புறம் விவசாயம் மற்றும் கைவினை தொழிலுக்கான திட்டமான அடித்தளமும் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து பிரிச்சிருப்போம்ல பகுதி. இவன் வந்து கொஞ்சம் பணக்காரங்க பெரிய பில்டிங்கில் இருக்கிற மாதிரி, ஏழையானவங்க கீழே இருக்கிற மாதிரி, கூவத்தில் இருக்கிற மாதிரி, அது மாதிரி தான் பழைய இதுலேயும் இருந்திருக்கு டைம்ஸில். எப்படின்னா, சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பு திட்டமிட்ட நகர அமைப்பு இருந்திருக்குன்னு சொல்கிறோம். அந்த நகர அமைப்பு 2 பகுதியாக இருந்திருக்கு. அந்த 2 பகுதி என்னென்னா, மேல் நகர பகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே சற்று உயரமாக இருக்கும், பெரிய கோட்டைகள் இருக்குது, நகர நிர்வாகிகள் அங்கே தங்கியிருக்காங்க, அங்கே தான் எல்லாமே இருக்குது, பெருங்குளமும் தானியம் களஞ்சியம் எல்லாமே இருக்குது. அப்புறம் கீழ்ப்பகுதி அப்படின்னு சொன்னிங்கன்னா சற்று தாழ்ந்து உயரமானதாக இருக்கும், ஆனால் பெரிய பரப்பளவு, இது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்திருக்கு. அப்புறம் இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது,
மெஹர்கர் அப்படின்னு சொல்லிங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னாடின்னு சொல்லலாம். மெஹர்கர் சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி. அப்புறம் சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி. அதுக்கப்புறம் மெஹர்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதிய கற்கால மக்கள் வாழ்ந்ததுக்கான ஒரு எவிடன்ஸ் கிடைச்ச ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்ந்த ஒரு இடம். இது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான் நாட்டின் பலுச்சிஸ்தான் மாநிலத்தின் போல நாட்டு பள்ளத்தாக்கத்தில் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இது ஆல்சோ தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததற்காக கண்டறியப்பட்ட இடமா இருக்குது. புதிய கற்காலமும் இருந்திருக்கு, தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான எவிடன்ஸும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபடுறதுக்கான சான்று கிடச்சிருக்கான். இவங்களுடைய டைம் எப்போன்னா 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கர்களில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கையில் நிலவியதாக தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போவே அவங்க வந்து அந்த அளவுக்கு நாலேஜபுளாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து தெருவும் வீதியும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கரப்பால் எப்படி புதையுண்டு போன அந்த நகரம் தெருவும் வீதியும் எப்படி இருக்குன்னா, தெரு வந்து சட்டக வடிவமாக இருந்திருக்கு. அப்புறம் வந்து தெரு நேராக இருக்குமா, கற்பனை பண்ணிக்கங்க. வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருக்குமா. ஒன்று செங்கோணமாக வெட்டி கொள்ளுற மாதிரி இருக்கும். இப்போ பிளாட் போட்டு விற்கிறவங்க அவங்க வீடை பார்த்திங்கன்னா செண்டு அப்படி தான் இருக்குது. சிட்டிலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே நேராக வந்து கிராஸ் பண்ணி வெட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து சாலைகள் வந்து அகலமாக வளைவான முனைவுகளை கொண்டதாக இருக்குது. வீடுகள் தெருக்களிலும் இரு ஓரங்களும் அதாவது அழகாக இருக்குது, பார்க்க ஒரு கோர்வையாக இருக்குது. இரு ஓரங்களும் சீராக அமைக்கப்பட்டுள்ளது. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்கு இருக்கும். பார்த்திங்களா, 1 அல்லது 2 மாடி இருக்குது. பெரும்பாலான வீடுக்கு முன்னாடி பல அறைகளும் இருக்கும், ஒரு முத்தம் இருக்கும், கிணறு இருக்கும், கழிவறைகளும் குளியலறையும் இருக்குதான் பாருங்கள். அப்புறம் வந்து வீடுகள் சுட்ட செங்கற்காலம் சுண்ணாம்பு கலவை கட்டப்பட்டிருக்குது. சூரிய வெப்பத்தினால் உலர வைக்கப்பட்ட செங்கல், இந்த மாதிரி எல்லா மெத்தடுமே யூஸ் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தம். அதுக்கப்புறம் வந்து அந்த செங்கல் வந்து சீரான அளவில் இருந்திருக்கான், யானதானம் இல்லை, நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. கூரைகள் வெஞ்சாங்களும் கூரைகளும் அழகாக சமதளமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த டைமில் அரண்மனைகளோ வழிபாட்டுத்தலமோ இருந்த சான்று இல்லைன்னு சொல்கிறாங்க. அரண்மனையும் இல்லை, வழிபாட்டுத்தலமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போது எதுக்கு இந்த ஒரு பாயிண்ட்டு இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கட்டடம் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கல் பயன்படுத்துகிறாங்கன்னா, அது ஆல்ரெடி சுட்டு இருக்கிறதால அந்த நெருப்பில் இருந்தும் மழை தண்ணீர் வந்து நம்மளை பாதுகாக்கிறோம். அதனால சுட்ட செங்கற்கள் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கழிவுநீர் அமைப்பு. இது ரொம்ப இதெல்லாம் யோசிக்கும்போது இப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு நடக்கும்போதே ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ பாருங்களேன், ஏறத்தாழ அவங்க எல்லா நகரங்கள்லேயுமே சிட்டிலையுமே மூடப்பட்ட கழிவுநீர் அமைப்பு. இப்போ வாய்க்கால் அப்படியே போகுமா, அந்த கல்தட்டையில் செஞ்சது. திடீர்னு அந்த வளைவு அந்த இடத்துல கொஞ்சம் குப்பை இருந்துச்சுன்னா அந்த குப்பையை நீக்கிறதுக்கு மாதிரி ஓப்பனும் இருக்குமா. அதுக்கப்புறம் திரும்பி தண்ணி வடிஞ்சு போகிறதுக்கும் அந்த குப்பைகள் வந்து ஒரு இடத்துல மடிஞ்சு நிற்கிறதுக்கும் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழே அமைக்கப்பட்டிருந்து குழாயில் வந்து மொத்தமாக வந்து ஒரு இடத்துல மிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க. முக்கிய வடிகால்களை சென்றடையும் மாதிரி அமைச்சிருக்காங்க. அப்புறம் வந்து அதான் சொன்னேன்ல, திடக்கழிவு ஒரு கரமாக அந்த தண்ணி ஒரு சைடு வர்ற மாதிரி வெளியேற்றுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருங்குளம் அப்படின்னு சொன்னிங்கன்னா மொகஞ்சதாரோவில் இருக்குது. இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும், கரப்பாவா மொகஞ்சதாரா அப்படின்னு சொல்லிட்டு. குளம் மொகஞ்சதாரோவில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. குளம் மொகஞ்சதாரோ. அதில் வந்து இந்த பெருங்குளம் வந்து நன்கு அகண்டு இது எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கங்களேன். செவ்வக வடிவத்தில் இருக்கும். அப்புறம் வந்து 3 சைடும் ரூம் இருக்கும், 2 சைடு ஏறி போகிற மாதிரி இருக்கும் வடக்கும் தெற்கையும். இப்போ வந்து இது நீர் கசியாமல் இருக்கிறதுக்காக தார் கொண்டு நல்லா பூசியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் தண்ணி அழுக்காயிடுச்சுன்னா அதை பியூரிஃபை வெளியெடுத்துறதுக்கு பக்கத்துலேயே கிணறு இருக்குது, கிணத்து தண்ணி விளைவிச்சு அந்த அழுக்கு தண்ணி வந்து வெளியேற்றுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து தானிய களஞ்சியம் கரப்பா. இது பார்த்திங்களா, இது வந்து குளம் வந்து எங்கே இருக்குது, மொகஞ்சதாரோவில் இருக்குது. அந்த சாங்கை நான் வச்சுக்கோங்க, மொகஞ்சதாரோ ஏதோ ரஜினி சாங் வருமே ஒன்று, அதில் வந்த மாதிரி அது குளம் நான் வச்சுக்கோங்க. சாப்பாடு தானிய களஞ்சியம் எங்கன்னா கரப்பா. தானிய களஞ்சியம்னா என்னது, நம்ம சேமித்து வைக்கிற ஒரு குடோனு. அந்த தானிய களஞ்சியம் வந்து செங்கற்களால் அடித்தளமிட்டு பெரிய உறுதியான கட்டமைப்பாக இருக்குது. இது வந்து தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து எவிடன்ஸ் என்னெல்லாம் கிடச்சிருக்குன்னா, அந்த வெடிப்பில் பார்த்திங்கன்னா கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள், பருப்பு அந்த மாதிரி கிடச்சிருக்குது. இதே போல் ஒன்று செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்டு தானிய களஞ்சியம் எங்கே கிடச்சிருக்கு இந்த எவிடன்ஸ் பார்த்துக்கோங்க. ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கியில்
ஹரியானா மாநிலம் ராகிகரிக்கில் இதே போல் ஒரு குடோன்னு நினைச்சுக்கோங்க. அதாவது தானிய களஞ்சியம் கிடச்சிருக்கு. இது வந்து முதிர்ச்சி அடைந்த கரப்பா, நல்ல அறிவு வளர்ந்த பிறகு உள்ள ஒரு தானிய களஞ்சியம் அவங்க யூஸ் பண்ணது, முதிர்ச்சி அடைந்த கரப்பா காலம். அடுத்தது பார்த்திங்கன்னா மாபெரும் கட்டடங்கள். இது மாபெரும் கட்டடம்னா இப்போ வந்து பெரிய பெரிய தலைமை செயலெல்லாம் கட்டுறாங்கன்னா அந்த காலத்தில் இப்படி கட்டி இருந்திருக்காங்க அந்த டைம்ஸில். இது வந்து எங்கே இருக்குன்னா மொகஞ்சதாரோ குளம் இருக்குது, மாபெரும் கட்டடம் இருக்குது. இது வந்து என்னென்னா மொத்தம் 20 தூண்கள் 4 வரிசை கொண்டதாக விரிந்த கூட்டாரம். இது வந்து கூட்டாரங்கன்னு சொல்லுவோம். கூட்டாரங்க இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னது பார்த்திங்கன்னா வணிகம் போக்குவரத்து. இப்போது நம்ம வணிகம் பண்ணுற மாதிரியும் அந்த டைம்ஸ்லேயும் வணிகம் பண்ணியிருக்காங்க. வண்டியிலேயோ அங்கேருந்து இங்கே வந்தோ கடல் வழியாக வந்து நம்மகிட்ட வந்து பொருள் வாங்கிட்டோ அந்த மாதிரி இருந்திருக்காங்க. இப்போ கரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்திருக்காங்க. அதான் சிட்டி இருந்திருக்கிறதால பெரும் வணிகர்களாக தான் இருந்திருக்காங்க. தரப்படுத்தப்பட்ட அதாவது எடைகள் அளவைகள் அவர்களால் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு பாயிண்ட் பாருங்கள், பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகள் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னா சக்கரை வண்டிலாம் பயன்படுத்தியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்னா மெசபடோமியா, ஈராக் அந்த பகுதிகளில் அதிகமாக நம்ம வணிகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிந்துவெளி முத்திரைகள் வந்து நம்மளோட முத்திரை, இங்கே உள்ள முத்திரைகள் வந்து எங்கே கிடச்சிருக்காங்கன்னா ஈராக்கு, குவைத்து, சிரியா, மெசபடோமியா பகுதி அங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளதை இதை உறுதிப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா சுமேரியாவின் அக்காடி பேரரசிற்கு உட்பட்ட அரசன் நாரம்சின் அப்படின்றவங்க சிந்துவெளி பகுதியில் மெலுக்கானா நம்ம இப்போ உள்ள தூத்துக்குடி கொர்க்கைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பகுதியில் அணிகலன் வாங்குறதுக்காக நான் வந்ததா அரசன் நாரம்சின் இருக்காங்கள்ல அவங்களுடைய காவியம் ஒன்று எழுதி வச்சுருக்காங்க. அந்த காவியத்தில் இருக்குது எவிடன்ஸு. இந்த மாதிரி இங்கே வந்து அணிகலன் வாங்கிட்டு போனதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து காளைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க போக்குவரத்துக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடித்ததை போன்று உருளை வடிவ அதாவது துட்டு உருளை வடிவ முத்திரைகள் துட்டா முத்திரைன்னு போட்டிருக்காங்க சிந்துவெளி பகுதியிலும் காணப்படுது. இதனால் என்ன தெரிஞ்சுன்னா மெசபடோமியா பகுதியிலும் நமக்கும் அதாவது சிந்துவெளி பகுதியிலையும் அதிகமான வணிகம் நடைபெற்றதாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கப்பல் கட்டும் தளம் லோத்தல். கப்பல் கட்டும் தளம் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் டக்குன்னு சொல்லிடணும் லோத்தல்னு. அப்புறம் வந்து லோத்தல் பாருங்கள், தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் தளம், செப்பனிடும் தளம், கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகே, இது வந்து லோத்தல் என்னும் இடத்தில் குஜராத்தில் அதை பார்த்தோம்ல, குஜராத்தில் உள்ள லோத்தலில் அது எந்த ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைஞ்சிருக்குன்னா சபர்மதி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து மொகஞ்சதாரோவில் இன்னொன்று 2 இது பார்த்தோம். ஏன்னா கூட்டரங்கு பார்த்தோம், ரஜினி வச்சுக்கோங்க கூட்டரங்கில் டான்ஸ் ஆடுற மாதிரி, அப்புறம் குளம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி ஒரு தலைவர்னு வச்சுக்கோங்க, பொம்மைகள் கிடச்சிருக்குது. அதாவது ஒரு தலைவர் மாதிரி ஒரு சிலை கிடச்சிருக்கான். அந்த சிலை எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். அமர்ந்த நிலையில் இருக்குது அந்த சிலை. அந்த சிலை வந்து இது வந்து மொகஞ்சதாரோவில் ஒரு கட்டிடத்துலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெற்றியில் வந்து பட்டை போட்ட மாதிரி இருக்குது. கையோட மேல் பகுதியில் சிறிய அணிகள்னு அமைஞ்சிருக்குது. தலைமுடி இதெல்லாம் சேவ் பண்ணி நல்லா நீட்டாக இருக்கான் ஒழுங்காக. அப்புறம் காதுக்கு கீழே வந்து இப்படி இப்போது அந்த பொண்ணுங்களுக்கு போடுற மாதிரி இப்படி காற்றுலேருந்து தலைக்கு வர்ற மாதிரி ஒரு டிசைன் போட்ட அந்த மாதிரி டிசைன் உள்ள அணிகலன் ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமே இடத்தோல்லேருந்து இது சால்வை மாதிரி இப்படி போர்த்தியிருக்காங்க. ஒரு மேலங்கியே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போவும் அந்த மாதிரி டிசைனை யூஸ் பண்ணுறாங்க அந்த பகுதி மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவங்களோட தொழில்நுட்பம். இந்த பாயிண்டில் என்ன பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம், சிந்துவெளியும் கரப்பாவும் ஒன்று தான். சிந்துவெளி நாகரிக மக்கள் வந்து எடைகளையும் அளவீடுகளையும் உருவாக்கியிருக்காங்க. அது ரொம்ப சின்ன அளவீடு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கன்னா குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எதால் ஆனதுன்னா தந்தம், யானையோட தந்தத்தால் ஆனது. மிகச்சிறிய அளவீடு 1704 1704 மில்லிமீட்டர் சிறிய அளவீடு கொண்டது. அதை வந்து இதான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சதுலேயே சிறிய அளவு அப்படின்னு சொல்கிறாங்க, மிகச்சிறிய பிரிவு. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு மனுஷன்
பயன்படுத்திய விலங்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நாயின்னு சொல்லுவோம். அதே போல் மனிதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலகம் செம்பு எடுத்துகிட்டு குளிக்க போனாங்கன்னா செம்பு எடுத்துகிட்டு எங்கேயாவது போனாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மொகஞ்சதாரோவிலே அதே பகுதியில் என்னதுலாம் கூட்டரங்கு, குளம், மொகஞ்சதாரோவில் அந்த சிலை, அந்த அரசர் தலைவருடைய சிலை, அதே போல் இந்த பெண் சிலை, அதாவது நடனமாது அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு சிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கள் மொகஞ்சதாரோவில். அதை பற்றி ஒருத்தங்க ஆய்வு பண்ணியிருக்காங்க. யாருன்னா சர் ஜான் மார்ஷல். 1924 ஆராய்ச்சி துறையில் தலைவராக இருந்தாங்கள்ல, அவங்க தான். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சிலையை பார்த்த உடனேயே அவருக்கு வந்து இது வந்து முந்தைய காலத்தின் உருவாக்கும் முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. இது வந்து கண்டிப்பாக கிரேக்க காலத்தை சேர்ந்ததாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஏன்னா அந்த டிசைன் செய்யவே தெரியாது. ஏன்னா இது வந்து எதால் செய்யப்பட்டதுன்னா வெண்கலத்தால் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்களா அந்த சிலையை. அதாவது வயது கணிப்பாங்கள்ல, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பின் மூலமாக இது 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? சர் ஜான் மார்ஷல். நெக்ஸ்ட்டு வந்து கேவிடி, இது எக்ஸ்ட்ரா ப்ராக்கெட் உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம அதே ஒரு காவிரின்னு சொல்கிறோம்ல, அதே வார்த்தை ஆப்கானிஸ்தான்லையும் யூஸ் பண்ணுறாங்க, பாகிஸ்தான்லேயும் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இப்படி சொல்லியிருக்காங்க. கேவிடி கொர்க்கே வஞ்சி தொண்டி வளாகம் பாகிஸ்தானில் இன்றும் கொர்க்கே வஞ்சி தொண்டி மத்ரே உரை கூடல் நகர் அப்படின்ற பேருள்ள இடமும் இருக்கான். அதே போல் கொர்க்கே பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்களும் துறைமுகங்களும் பேரும் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தான்லேயும் இருக்குது. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறோட பேர் என்னன்னா காவிரி பொருன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா காவிரி வாலா பொருணை அப்படின்னு பேரில் இன்னமும் தமிழ் சொற்கள் முழுமையாக அங்கே இருக்குது, பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி எவிடன்ஸு படிக்கிறதுக்கெல்லாம் கிடச்சிருக்கான் எழுத்து, ஆனால் இன்னமும் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அவங்களுடைய உடைகள்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டீசெண்டாக தான் இருந்திருக்காங்க. அதாவது இப்போ உள்ள சிட்டி மாதிரி தான் இருந்திருக்காங்க ஆகமொத்தம். அப்போ அவங்க பருத்தி ஆடை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சுழல் அச்சுக்கு மூலம் அவர்கள் நூற்கவும் செஞ்சுருக்காங்க. பருத்தி ஆடை உடுத்தும் போது அச்சுகளும் இருந்திருக்கும், கம்பளி ஆடையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அன்பும் அமைதியும். அங்கே வந்து அன்பு அமைதியாக இருந்திருக்காங்கன்னா ஆயுதங்கள் அதிகமாக இல்லையாம், சில ஆயுதங்கள் மட்டும்தான் வச்சுருக்காங்க. அவங்க சண்டை எதுவுமே இல்லாமல் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. அடுத்து வந்து அவங்க வந்து நல்லா விலைமதிப்பற்ற ஆடைகளும் நகைகள் இந்த மாதிரி போட்டிருக்கதை பார்த்தா நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் 2 பேருமே, அதாவது ஆண் பெண் இருபாலருமே ஆபரணங்கள் அணிஞ்சிருக்காங்க. அது என்னென்ன டைப்ஸ்னால் கழுத்தணிகள், கையணிகள், வளையல், மோதிரம், காலணின்று. அது எதால் செஞ்சது இதை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண், விலையுறந்த கற்களால் அணிஞ்சிருக்காங்க. இதில் ஒரே ஒரு பாயிண்ட்டு, இரும்பை யூஸ் பண்ணலை. இது வந்து வெண்கல காலம், அதனால் சிந்துவெளி மக்களுக்கு என்ன தெரில, இரும்போட யூஸ் தெரியாது. அதே போல் குதிரையை அவங்க அறிந்ததில்லைன்னு சொல்லியிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய என்ன கற்கள் பயன்படுத்துகிறாங்க அதே வார்த்தையில் நான் வச்சுக்கோங்க, சிந்துவெளி சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, அதே போல் இவ்வளோ பண்ணியிருக்காங்க. அப்போ இதை நிர்வகிக்க ஒரு அரசர் இல்லை, அரண்மனை இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்போ அரசர் இல்லை, அப்போ ஏதாவது ஒரு தலைவர் யாராவது இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர் கொஞ்சம் கெஸ் சொல்கிறாங்களாம். அப்புறம் வந்து சிந்துவெளி மக்களினுடைய தொழில் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை பற்றி கன்ஃபார்மாக அந்த தொழில் தான் அப்படின்னு சொல்ல முடியல. ஆனால் அவங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கு. வேளாண்மை, கைவினை பொருட்கள் செய்கிறது, பானை வளைகிறது, அணிகள், அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கால்நடை வளர்க்குறது, அப்புறம் சக்கரத்தின் பயனை தெரிஞ்சிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் சக்கரத்தின் பயனை, அவங்க தான் சிட்டியாக இருந்திருக்காங்களே, அப்புறம் சக்கரத்தின் பயன் தெரிஞ்சிருக்க தான் செய்வாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நிறையா வர்த்தக வணிகர்கள்லாம் இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து மட்பாண்டங்கள் வந்து என்ன கலரில் இருந்திருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதில் சிவப்பு வண்ணத்தில் இருந்து கருப்பு வண்ணத்தில் டிசைன் போட்டிருப்பாங்க, அழகிய வேலைப்பாடுகள் இருக்கும். இதை வந்து உடைஞ்ச அந்த பானை துண்டு வந்து கிடச்சிருக்கான். அதில் வந்து விலங்குகளின் உருவமும் வடிவமைப்பும் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எதை வச்சு யூஸ் பண்ணாங்கன்னா, பானை எதை வச்சு உருவாக்கியிருப்பாங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி சக்கரங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. தீயிலிட்டு
சுட்டு எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம இப்போ யூஸ் பண்ணுற பானைகள் இருக்குல்ல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சமய நம்பிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமய நம்பிக்கை ஸ்பெஷலாக இருந்த மாதிரி எதுவுமே தெரிலையாம். ஆனால் ஒரு பெண் சிலை கிடச்சிருக்கிறதால அவங்க வந்து பெண் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சிந்துவெளி நாகரிகத்தின் கலைத்திறன். இப்போ நம்ம பொம்மைகள்லாம் செய்கிற மாதிரி அவங்களும் அந்த டைமில் பொம்மைகள்லாம் செஞ்சுருக்காங்க. என்ன டைப்ஸ்னால் பாருங்கள், பொம்மை வண்டி செஞ்சுருக்காங்க, தலையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள், களிமண் பந்துகள், சிறிய பொம்மை, சிறிய களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மைகள், கொட்டைகளை குறிக்கும் அணில் பொம்மை, மண்ணாலான நாய்கள், நடனமாடும் ஆண் பொம்மை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பொம்மைகள் செஞ்சுருக்காங்க, விளையாட்டு பொருட்கள். அப்புறம் வந்து இதெல்லாம் எதில் செஞ்சுருக்காங்க, சுடுமணால் செய்யப்பட்டதாக இருந்திருக்கு. இதில் வந்து என்ன தெரியுதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹரப்பா நாகரிகம் அழிஞ்சு போனதுக்கு, அதாவது அது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1900 ஆண்டுக்கு பின்னாடி அது வந்து அதனுடைய சரிய தொடங்கியிருக்கு. என்னென்ன ரீசன் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆற்றங்கரையில் வந்து அடிக்கடி வந்து ஆற்றங்கரை பக்கத்தில் தானே அவங்களுக்கு தேவையான வளமான மண் மற்றும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தேவையாக ஈஸியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இருந்ததால் வெள்ளப்பெருக்கு காரணமாக அழிஞ்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. சுற்றுச்சூழல் மாற்றத்தாலையும் இருக்கலாம், படையெடுப்பு, இயற்கை சீற்றம், காலநிலை மாற்றமாக இருக்கலாம், காடுகள் அழிஞ்சதால், தொற்று நோய் பரவுனதாலையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, முதல் எழுத்து வடிவம் உங்களுக்கு தெரியுமான்ற பாயிண்ட்டை கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க, நல்லது. முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. முதல் எழுத்து வடிவம் நம்ம எழுதுறனால ஹேண்ட் ரைட்டிங், முதல் எழுத்து வடிவம் யாரோடதுன்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அக்செப்ட் பண்ணியிருக்காங்களாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து சிந்துவெளி நாகரிகம், அதோடைய கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகின் பழமையான நாகரிகங்களில் ஒன்று. 4 நாகரிகம் பார்த்தோம்ல, அதில் இதுவும் ஒன்று. பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் திட்டமிட்ட நகரமும் இது தான். இது சிந்துவெளி நாகரிகமும் ஹரப்பா நாகரிகமும் ஒன்று தான், அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு இருக்குது. சுத்தம் மற்றும் சுகாதாரத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது சிட்டி மாதிரி ஒரு லைஃபாக அப்போவே வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு ஒரு இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஞாபகம் வரும். ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ணி படிக்கும்போது தான் அதனுடைய பாயிண்ட்ஸ் அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கும்போது ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் நம்ம அப்படின்னு சொன்னிங்கன்னா, கதிரியக்க கார்பன் வைதகணிப்பு மூலமாக தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து கார்பன் 14, அதாவது C14 சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து புக் பேக் ஆன்சரு. புக் பேக்கில் இங்கே மீள் பார்வைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, இது நாகரிகத்தின், அதாவது சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க. மேற்கு சைடில் எது வரைக்கும் இருந்தோம்னா பலுச்சிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரைக்குமா, கிழக்கில் கேக்கி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழக்கில் காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை, வடக்கில் வந்து வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் அது அங்கே இருக்கிறது எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். தெற்கில் மகாராஷ்டிரா வரை பரவி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டைமில் உலகத்தில் கிசா பிரமிடு அது வந்து 2500 குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உர்சிகுராட் அது வந்து மெசபடோமியாவில் நம்மோ என்னும் அரசனால் சின் என்ற சந்திர கடவுள், அதாவது நிலவு கடவுளுக்காக கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க, சந்திர கடவுளுக்கு. அடுத்தது வந்து அபு சிம்மல் எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயிலாம் எங்கே இருக்குது, எகிப்தில், அபு சிம்மல். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து புக் பேக் ஆன்சர் டைரெக்டாக போய்க்கலாம். சிந்துவெளி மக்கள் எந்த உலகத்தை பற்றி அறிந்திருந்தாங்க, அதில் பின்னாடி படித்தோம்ல, அவங்க வந்து இரும்பு அவங்களுடைய இரும்பின் இது வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதை ஆன்சரை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 2ல் இரும்பு இருக்குது, 3வது இதுலேயும் ஆப்ஷனில் இரும்பு இருக்குது, இதுவும் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு தான் வரும். அப்போ செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். அப்புறம் கொஸ்டின் 2ல் வந்து சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய கற்காலத்தை சார்ந்தது. நெக்ஸ்ட்டு ஆற்றங்கரைகளின் நாகரிக தொட்டில் என அழைக்கப்பட காரணம், ஏன் அப்படி அழைக்கப்படுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
பெரும்பாலான நாகரிகங்கள் வந்து ஆற்றின் கரையில் தானே ஸ்டே பண்ணியிருக்காங்க, கரைகளில் தோன்றியதால். ஆன்சர் 4 வந்து 4வது ஆப்ஷன் தான் சரி. அடுத்தது வந்து கூற்றை காரணத்தோடு பொறுத்துக, சரியான விடையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று காரணம். அம்மா கூற்று கரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். கரெக்ட். காரணம் திட்டமிட்ட நகரமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. கூற்றும் காரணமும் சரி. அடுத்தது பார்த்திங்கன்னா கரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சேர்ந்தது. கரப்பா மக்களுக்கு இருமின் பயன் தெரியாது. இதுவும் கரெக்டு. கரப்பாவும் சிந்துவெளினாலும் ஒன்று, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. கடலின் அலைகள், ஓதங்கள், நீரோட்டத்தை கணிக்க பின் கப்பல் கட்டும் தளத்தையும் கட்டியிருந்தது. இதுவும் கரெக்டு தானே. அவங்க வந்து குஜராத்தில் லோத்தல்ன்ற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. நெக்ஸ்ட்டு வந்து கீழே கூறப்பட்டுள்ள மொஹஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை? தங்க ஆபரணங்களை பற்றி தெரியவில்லை. அப்படியா? அவங்க தங்க ஆபரணம் பற்றி அவங்களுக்கு தெரியும்ல. வீடு கட்ட சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. எவை சரியானவின்னு கேட்டிருக்காங்க. சுட்டு செங்கற்களாலையும் கட்டினாங்க. கருவிகளை இரும்பினால் செய்யப்பட்டன. இது தவறு. பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தாறு கொண்டு பூசப்பட்டது. கரெக்ட். 1, 3 தவறு. அடுத்தது வந்து கீழ்காணும் கூற்றை ஆராய்கன்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து நகரங்கள், தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றின் சீரான தன்மை. கரெக்டு. அவங்க இவ்வளோ டீசெண்டாக கரெக்டாக இருந்திருப்பாங்க அளவில். ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு இருக்கும். கரெக்டு. தானிய களஞ்சியம் கரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்கியது. கரெக்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா பொருந்தாத வட்டமிடன்னு போட்டிருக்காங்க. கரப்பா மக்களுக்கு என்ன தெரியாது? சிந்துவெளி மக்களுக்கு குதிரை தெரியாது, இரும்பின் பயன் தெரியாது. இதை வச்சு ஆன்சர் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். தவறான ஆன்சர் குதிரை. பொருந்தாது. அதுக்கப்புறம் வந்து தவறான இணையை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. ஏசை ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா. ஜான் மார்ஷல். கரெக்டு. கோட்டை தானிய களஞ்சியம் அங்கே தான் இருக்கும். லோத்தல் கப்பல் கட்டும் தளம் குஜராத்தில் கண்டுபிடிச்சாங்க. கரெக்டு. கரப்பா நாகரிகம் ஒரு காவிரி ஆறா? தவறு. நெக்ஸ்ட்டு வந்து கூடிட்ட இடத்தை நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. டேஸ் மிக பழமையான நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம். இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஸ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. அலெக்சாண்டர் கன்னிங்காம். அதுக்கப்புறம் வந்து டேஸ் தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்படுத்தப்பட்டது. தானிய களஞ்சியம். மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஸை உருவாக்கினார்கள். எண்ணத்தை உருவாக்கினார்கள். ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். அடுத்து சரியாக தவறாக கேட்டிருக்காங்க புக் பேக்கில். மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. படிச்சோம்ல, அது கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது. கரெக்டு. தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. கரெக்டு. முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது. நோ. தவறு. சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. அப்புறம் வந்து பொறுத்துக மொஹஞ்சதாரோ வந்து ஆன்சர் பாருங்கள். இது மொஹஞ்சதாரோ இறந்தோர் மேடு, வெண்கலம் உலோக கலவை, கோட்டை கிளைஞருக்கும் மேடான பகுதியில் கார்னிலியன் அப்படின்னா சிவப்பு மணிக்கல். ஓகே. அடுத்தது புக் பேக் பார்த்திங்கன்னா இதோட இந்த பாடத்தோட புக் பேக் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.